அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் 1 மணி வரை மிதமான மழை பெய்யும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் லிபிகா இணைந்திருக்கிறார். லிபிகா, என்ன அறிவிப்பை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது? மழை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, இன்று பிற்பகல் 1 மணி வரை தமிழகத்தில் 11 மாவட்டங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாயிருக்கக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நேற்றைய தினம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றிருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் அடுத்து வரக்கூடிய 3 நாட்களுக்கு மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் சென்னையை பொறுத்தவரை காலை முதலே நகரின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. குறிப்பாக ஈக்காட்டுத்தாங்கல், கிண்டி, அசோக் பில்லர், ஆலந்தூர், சைதாப்பேட்டை விமான நிலையம் உள்ளிட்ட பகுதிகளிலும், அதேபோன்று வள்ளுவர் கோட்டம், நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளிலும் தொடர்ந்து தற்போது காலை முதலே மழை பெய்து வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர், விழுப்புரம், திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை ஆகிய 11 மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் இன்று பிற்பகல் 1 மணி வரை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது. மேலும் ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி ஆகிய 7 மாவட்டங்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய லேசானது மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழகத்தில் இன்று டெல்டா மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று வடகடலோர மாவட்டங்களாக இருக்கக்கூடிய சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் தற்போது சென்னையை பொறுத்தவரை நகரின் பல்வேறு பகுதிகளில் காலை முதலே மழை பெய்து வரக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இன்று மற்றும் நாளை சென்னையை பொறுத்தவரை கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று தற்போது உருவாகியிருக்கக்கூடிய இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடிய நிலையில் தமிழகத்தை பொறுத்தவரை மழைக்கான வாய்ப்பு என்பது அதிகம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. வடகிழக்கு பருவமழை தற்போது தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையிலும் தொடர்ச்சியாக வருகின்ற 16ஆம் தேதி வரை தமிழகத்தை பொறுத்தவரை மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது. லாவண்யா, லிபிகா, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக கனமழைக்கான எச்சரிக்கை தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது புயலாக வலுப்பெறுமா? அது தொடர்பான அறிக்கை எதுவும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்கிறாங்களா? குறிப்பாக கடந்த 10 தினங்களுக்கு முன்புதான் பெஞ்சல் புயல் என்பது கரையை கடந்திருக்கின்றது. இந்த நிலையில் அதே பகுதியில் தான் தற்போதும் உருவாகியிருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியும் உருவாகி பயணித்துக் கொண்டிருக்கின்றது. இதன் காரணமாக இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. இருப்பினுமே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ வலுப்பெறும் பட்சத்தில் தமிழகத்தை பொறுத்தவரை அதிகப்படியான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இலங்கை மற்றும் வட தமிழ்நாடு கடற்கரையை ஒட்டி நகரக்கூடும் என தற்போது வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. இந்த நகரக்கூடிய திசையில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ வலுப்பெற்றிருந்தால் தமிழகத்திற்கு பொறுத்தவரை அதிகப்படியான மழைக்கு என்பது வாய்ப்பு இருக்கின்றது. இருப்பினும் தற்போது உருவாகியிருக்கக்கூடிய இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது புயலாக வருவதற்கான வாய்ப்புகள் என்பது குறைவாக இருப்பதாகவே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். லாவண்யா, கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து பல்வேறு இடங்களில் மழை தொடங்கி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லிபிகா.